ரஜினி ரசிகர்கள் சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இந்த போராட்டம் தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். ராஜ்குமார், இன்று இந்த போராட்டம் திட்டமிடப்பட்ட போராட்டமா? ரஜினி ரசிகர்கள் வடசென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரஜினி ரசிகர்கள் பழைய வண்ணாரப்பேட்டையில் இந்த போராட்டத்தை திட்டமிட்டிருந்தார்கள். அதாவது நேற்று இரவே இந்த போராட்டம் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். அதாவது நடிகர் ரஜினிகாந்த் சில நாட்களுக்கு முன்பாக அதாவது அரசியல் ரீதியான கருத்துக்களும் அதே போன்று அரசியலுக்கு வரக்கூடிய சூழல் தொடர்பான கருத்துக்களையும் அவர் பேசியிருந்தார். அதற்கு சீமான் எதிர்ப்பு தெரிவித்தும் அதே போன்று தமிழக முன்னேற்றப்படை வீரலட்சுமி அவங்களுடைய ஆதரவாளர்கள் நேற்று போயஸ் கார்டன் முன்பாக போராட்டம் நடத்தினார்கள். இதற்கு கண்டனம் தெரிவித்து ரஜினிக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்களுக்கு கண்டனம் தெரிவித்து தற்போது சற்று நேரத்துக்கு முன்பாக அந்த பழைய வெண்ணாரப்பேட்டையில் ரஜினி ரசிகர்கள் 50க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்போது ரஜினிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டன முழக்கங்களை எழுப்பினார்கள். அதே போன்று ரஜினி ரசிகர்கள் உருவ பொம்மையை ரஜினிக்கு எதிராக பேசியவர்களுடைய உருவ பொம்மையும் எரிக்க முயற்சி செய்தார்கள். அப்போது பாதுகாப்புக்காக இருந்த காவல்துறையினர் அந்த உருவ பொம்மையை கைப்பற்றினார்கள். தொடர்ந்து ரஜினிக்கு எதிராக போராட்டம் நடத்தக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று ரஜினி ரசிகர்கள் தெரிவித்திருந்தார்கள். 50க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டிருந்த இந்த போராட்டத்தில் காவல்துறையினர் இந்த இடத்தில் குவிக்கப்பட்டிருந்தார்கள். சற்று நேரத்திற்கு முன்பாக தான் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தார்கள். இதனால் இந்த இடத்தில் பழைய வண்ணாரப்பேட்டை மகாராணி தியேட்டர் அருகே சற்று நேரம் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது. ரஜினி கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர். தமிழக பிரச்சனைகள்ல அவருடைய கருத்து என்ன மாதிரியான தீர்வுகளை வச்சிருக்கிறார் என்பது போன்ற கேள்விகள் தான் அவர் அரசியல் வருவதற்கான எதிர்ப்பாக சொல்லப்படுகிறது. இது குறித்து ரஜினி ரசிகர்கள் தரப்புல ஏதாவது கருத்துக்களை கேட்டீங்களா? ரஜினி ரசிகர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்து, நீண்ட காலமாக தமிழகத்தில் இருந்து வருகிறார். அதே போன்று பல விஷயங்களுக்கு ரஜினி பேசியிருக்கிறார். அந்த சூழ்நிலையில் அரசியலுக்கு வருவது என்பது அவர் எடுக்கக்கூடிய முடிவு. ஆனால் அப்படி இல்லாமல் ரஜினி தெரிவிக்கக்கூடிய அனைத்து கருத்துக்கும் ஒரு சில பேர் உள்நோக்கத்துடன் இது போன்று அவருக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதும் அவருக்கு எதிராக போராடுவது போன்ற சூழலை ஏற்படுத்துகிறார்கள். எனவே இந்த செயலுக்கு கடுமையாக கண்டிக்கிறோம். இப்போது மட்டும் அல்ல, ரஜினி எடுக்கக்கூடிய முடிவு எதுவாக இருந்தாலும் அவருக்கு ஆதரவாகவும் ரஜினி எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு எதிராக இயக்கங்களையும் போராட்டங்களையும் நடத்தக்கூடிய நபர்களுக்கு எதிராக நாங்களும் இணைந்து போராட்டம் நடத்துவோம் என்ற கருத்தை தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட வடசென்னை மாவட்ட ரஜினி ரசிகர்கள் தெரிவித்திருக்காங்க. கார்த்திகை, நன்றி ராஜ்.